இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளி பொருட்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருடம் ஆனாலும் உங்கள் பழைய வெள்ளி பொருட்கள் எல்லாம் புதுசு போல் மின்னணுன்னா இந்த ஒரு பொருள் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். இந்த பொருள் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மார்கழி மாதம், உங்கள் கையில் நிச்சயமாக செம்மண் பட்டை இருக்கும். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வீட்டில் கோலம் போட்டு செம்மண் பட்டை அடிப்பீங்க. வெள்ளி பொருட்கள் என்றாலே அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சது தான். அதை பார்க்கும்போது நல்லா அழகாகத்தான் மின்னும். அதனால தான் அதை ஆசையாக வாங்கவும் செய்கிறீங்க. ஆசையாக வாங்கும் இந்த வெள்ளியை பெரும்பாலும் அப்படியே வச்சிடுறீங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு பராமரிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்குது. வாங்கும்போது மட்டும் அந்த பளபளப்பு பார்க்க முடியும். பயன்படுத்த ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே கருத்து போயிடும். அது காலில் அணியும் கொலுசாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தும் பூஜை பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் நிலைமை இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், கருத்து போயிடுது. இந்த பதிவில் நம்ம வெள்ளி பொருட்களை சுலபமாக சுத்தம் செய்வதுடன் 10 வருடமானாலும் வெள்ளி அப்படியே பளிச்சென்று வச்சிருக்கணும் எப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வெள்ளி பூஜை பொருட்களை எப்படி சுத்தம் செய்வது என்று பார்த்துருவோம். அதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள், அது அனைவருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பெரும்பாலும் அதை பயன்படுத்துவதே கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செம்மண் தான், செம்மண் தூள் தான். இன்னும் நல்ல பளபளப்பாக இருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் செம்மண் தூளை எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனோட சேர்த்து நம்ம வெள்ளியை சுலபமாக சுத்தம் செய்ய நமக்கு பயன்பட போகுது வேறெல்லாம் கிடையாது. நீ கடையில் வாங்கி காலாவதியான எதுனாச்சும் எக்ஸ்பைரியான இருமல் மருந்து இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க, சத்து மருந்து, அது இருந்தாலே போதும். அது தூக்கி போட்டுறாதீங்க. அதில் கொஞ்சம் எடுத்து இந்த செம்மண் கலவையுடன் நல்லா சேர்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அது லிக்விட் டைப்பில் ஆயிரும். இந்த எண்ணெய் கரையை இருக்கும் பொருட்களை தேய்க்கும் போது மட்டும் பயன்படுத்துங்க. எண்ணெய் கரை இல்லாத பொருட்களை கொலுசு போன்றவற்றை பயன்படுத்தும் போது இந்த லிக்விட் கூட தேவையில்லை. இதெல்லாம் கலந்த பிறகு தேங்காய் நாரை தொட்டு பூஜை பொருட்களை தேய்ச்சி நல்ல தண்ணீரில் அலசி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விளக்குகள் புதிதாக வாங்கிய வெள்ளியை போல் மின்ன தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளி பொருட்களை தேய்த்த பிறகு சுத்தமான துணி வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய வச்ச பிறகு எடுத்து பயன்படுத்திக்கிறங்க. நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திய பிறகு வெள்ளி பொருட்களை எடுத்து வச்சு கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளி என்று சொன்னால் கூட நம்பாத அளவிற்கு கருத்து போய் தான் இருக்கும். இந்த வெள்ளி பொருட்களெல்லாம் எத்தனை நாள் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்க இந்த வெள்ளி பொருட்களை இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சத்து டானிக் எடுத்துக்கிறங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காய வச்ச விபூதியோடு சேர்த்து கற்பூரத்தையும் சேர்த்து இடிச்சுக்கிறங்க. இடிச்சுட்டு அதாவது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதை பவுடராக்கி அதையும் வெள்ளி பொருட்கள் மீது தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் இல்லை பாலித்தீன் கவரில் சுற்றி எடுத்து வச்சுருங்க. இந்த முறையில் நீங்கள் வெள்ளி பொருட்களை பராமரித்து பாருங்களேன். 10 வருடம் கழித்து எடுத்து பார்த்தா கூட வெள்ளி புதுசு போல் இருக்கும். வெள்ளியை சுத்தம் செய்யும். மேலும் பார்த்தீங்கன்னா பத்திரமா நீங்கள் வெள்ளி பொருட்களை 10 வருஷம் ஆனாலும் பாதுகாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.